நிலாவுக்கு குதிரைகள் என்றால் உயிர். அவளுக்கு வானன் என்ற குதிரை மிகவும் பிடித்திருந்தது. தினமும் மாலை பள்ளிக்கூடம் முடிந்ததும் அவளுடைய முதல் வேலை வானனை பார்க்கச் செல்வதுதான். வானனின் கண்கள் பெரியதாகவும் கருமையாகவும் இருந்தன. நிலா அவனை கூர்ந்து பார்த்தாள். குதிரைகளின் கண்கள் தலையின் பக்கவாட்டில் இருப்பதால் அவை கிட்டத்தட்ட 360 டிகிரி கோணத்தில் பார்க்க முடியும் என்பதை அவள் அறிந்தாள். நிலா வானனின் காதுகளை தொட்டு பார்த்தாள். அவை மென்மையாகவும் ரோமங்களோடும் இருந்தன. குதிரைகள் தங்கள் காதுகளை தனித்தனியாக வெவ்வேறு திசைகளில் திருப்ப முடியும் என்பதை அவள் ஆச்சரியத்துடன் கண்டறிந்தாள். நிலா வானனின் பளபளப்பான ரோமங்களை மெதுவாக வருடினாள். அவனுடைய ரோமங்கள் கருமையாகவும் சில இடங்களில் பழுப்பு நிறமாகவும் இருந்தன. குதிரைகளுக்கு பலவிதமான வண்ணங்களில் ரோமங்கள் இருக்கும் என்று அவள் நினைத்து கொண்டாள். வானனுக்கு நிலா ஒரு ஆப்பிளை கொடுத்தாள். அவன் அதை மெதுவாக மென்று சாப்பிட்டான். குதிரைகளால் வாந்தி எடுக்க முடியாது என்பதை நிலா படித்திருந்தாள். அதனால் அவனுக்கு சரியான அளவு உணவை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதில் அவள் கவனமாக இருந்தாள். ஒருநாள் நிலா வானனின் மீது அமர்ந்து சவாரி செய்தாள். அவன் வேகமாக ஓடினான். குதிரைகள் நின்று கொண்டே தூங்க முடியும் என்பதை அவள் நினைத்து கொண்டாள். அது அவளுக்கு மிகவும் வினோதமாக தோன்றியது. வானன் கொட்டாவி விட்டபோது அவனுடைய பெரிய பற்களை நிலா பார்த்தாள். குதிரைகளின் பற்கள் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று அவள் அறிந்தாள். நிலா வானனின் வயதைப் பற்றி யோசித்தாள். குதிரைகள் மனிதர்களைப் போலவே நீண்ட காலம் வாழும் என்பதை அவள் அறிந்தாள். வானன் அவளுடன் இன்னும் பல ஆண்டுகள் இருப்பான் என்று நினைத்து அவள் மகிழ்ச்சியடைந்தாள். நிலா வானனுக்கு ஒரு கேரட்டை கொடுத்தாள். அவன் அதை சாப்பிட்டுவிட்டு ஒரு மகிழ்ச்சியான சத்தத்தை எழுப்பினான். அது அவனுடைய மகிழ்ச்சியை காட்டியது. நிலா வானனின் மீது சவாரி செய்தபோது அவள் அவனுடைய இதயத் துடிப்பை உணர்ந்தாள். அது அவளுடைய இதயத் துடிப்புடன் ஒத்திசைந்தது. குதிரைகளைப் பற்றிய பல உண்மைகளை அவள் அறிந்திருந்தாலும் அவளுடைய சிறந்த நண்பன் வானன் என்பதுதான் அவளுக்கு மிகவும் பிடித்த உண்மை.